வாழ்வோம் வாழ்விப்போம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வித்தியாசம் நினைச்சா இட்ஸ் ராங். ஏன்னா போன ஜென்மாலும் ஆம்பளையா இருந்திருப்பா, நீ ஒரு பொம்பளையா கூட இருந்திருப்ப. அப்ப இந்த ஒரு ஆண் பெண் பாலினங்கள் எல்லாம் கர்மாப்படி வாய்த்ததுதான். வியாபாரி மாதிரி இவரு நேற்று வந்து மளிகை கடை வச்சிருந்தாரு, இன்னைக்கு ரியல் எஸ்டேட். அடுத்த நாள் பார்த்தா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் ஆயுஸ் பூரா பால் வியாபாரின்னு சொல்ல முடியுமா? நேற்று மளிகை கடைக்காரரு அவர் ரியல் எஸ்டேட் பண்ணாரு, அதுலயும் தோத்துட்டாரு. இப்ப 4 மாடை வாங்கி வச்சு பால் கறந்து வித்துட்டு இருக்காரு. அப்ப இவர் யாரு? இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அவ்வளவுதான் சொல்லும். அதே மாதிரி இப்ப ஒரு ஊர்ல ஒரு பெண் இருக்காங்கன்னா, இப்ப பெண் தோற்றம், அவன் ஆண் தோற்றம், அவ்வளவுதான். 2 பேருக்கும் ஆன்ம பொருள் ஒன்று, உருவ அமைப்பு தான் வேற. நீ ஒரு சட்டை போட்டுக்கலாம், ஒரு ஜாக்கெட் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த பெண்ணை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருள் மாதிரி நினைத்தார். எவ்வளவு பெரிய தப்பு! அடமான வைக்கிறது பொண்ணு. மகாபாரதத்தினுடைய சூட்சும இடமே அதுதான். பொம்பளை கொண்டு நிறுத்திட்டான் இல்லையா? 5 பேருக்கு பத்தினி, 5 பேர் பத்தினியை கொண்டு நிறுத்திட்டான். அப்ப பெண்ணை அடமானம் வைப்பது, ஆண் இறந்து விட்டால் பெண்ணை வந்து இணையற்றது, உடன்கட்டை ஏற்றுவது, மொட்டை அடிச்சு வைக்கிறது, படிக்க கூடாதுன்னு சொல்றது, 4 பேருக்கு மத்தியில பேசக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. பேசக்கூடாதுன்னு விஷயம் தெரியலன்னா பேசக்கூடாது. அவர்கிட்ட அறிவு இருந்து விவரம் இருந்தா கேட்கலாம். அவங்க ஐடியாவை கேட்கவே கூடாது. பொம்பளை விஷயம் கேட்க கூடாதுன்னு சொன்னா பைத்தியக்காரன். நமக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதாங்கிறது உங்களுடைய, அது எல்லா விஷயத்திலையும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நண்பன் தான் வந்து சொல்றான், நண்பன் சொல்றான்னு ஏத்துக்க முடியாது. நமக்கு தேவையில்லாம நான் வந்து சொல்லுவோம் இல்லையா? என்னிடம் ஒரு இருந்தா கூட அவன் ஒரு வியாபாரத்திலே இறங்கலாம். என்னன்னா இந்த மெத்தை, காந்த மெத்தைன்னு சொல்லிட்டு அதை வந்து மாட்டி மாட்டு போட்டு காந்த அது மேல படுத்தாச்சுன்னா உடம்பெல்லாம் அது கொஞ்ச நேரம் அப்படி அசைச்சு உடம்புல உள்ள அந்த நீர் இதெல்லாம் எடுத்துரும், ரத்த ஓட்டத்தெல்லாம் நல்லா கொடுக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக்கிறோம், அந்த வலிகள் எல்லாம் போத்திரும். அது 30,000 ரூபாய். நான் சொன்னேன், அதெல்லாம் இறங்க விடாதுப்பா, அதெல்லாம் வேண்டாம், அத மற்றவங்களுக்கும் போய் சொல்லாத. உடல் உழைத்தாலே உடல் வலி போகும். நிறைய பேருக்கு அது தெரியல. உடம்பு உழைச்சா வலிக்கும்னா அந்த வலிதான் வெளியே போகுது. நீ உழைக்காம இருந்து பாரு, உடம்பு மரத்து போகும், கால்கள் எல்லாம் திமிசாயிரும், கை காலெல்லாம் ஓடிச்சு. அதான் உழைப்பு சொல்றது வந்து உடம்பை வந்து பாதுகாக்கிறது தான். அதுக்கு போய் பெட்ல அப்படியே படுத்து கிடந்து கரண்ட போட்டு இருந்தா என்ன ஆகும்? ஷாக்கு. கரண்ட உடம்புல ஏத்திக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கேட்கல. பாத்தீங்கன்னா அவன் சொல்ல கேட்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு பணம் வேணும், அதுக்காக தப்பா அனுப்ப முடியுமா? அது வேண்டாமான்னு சொன்னேன். அவன் மத்தவங்க எல்லாம் போயிருக்கான் போட்டு அவன் என்ன பண்றான், வியாபாரம் பண்ணிட்டேன்னு அந்த மெத்த விற்கிறவனே இவனையா போயாச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுக்க போடுறான். 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுக்க போட்டதுக்கே உடம்பு ரத்தத்தெல்லாம் உரிய ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய சாவு அதுலதான் வந்தது. டெய்லி போய் 10 நிமிஷம் அதுல படுத்துட்டு வெளியே போனா நல்லா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா பட்டுன்னு போயிட்டான் ஒரு 20 நாள். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நண்பர்கள் சொல்லுகிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. நல்லவங்களுக்கும் கேட்டவர்கள் நமக்கு தான் அறிவு இருக்குது. அதே மாதிரி நான் பெண்கள் விஷயத்த கேட்கவே மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தம். நிறைய வீடுகள் அப்பா அம்மா தகராறு அதான் நடக்கும். நீ என்ன எனக்கு புத்தி சொல்றது, எனக்கு தெரியாதான் பா. தப்பு. அவருடைய கண்ணோட்டம், அவருடைய அணுகுமுறை அம்மாவுக்கும் வரும், அப்பாவுக்கும் வரும் இல்லையா? அதே போல குழந்தைங்க ஒரு அப்பா அம்மா விட பையனுக்கு சிந்தனை வேற நல்லா வரலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை இவன் சொல்லலாம். யாருக்குதான் இல்ல, அவங்க கர்மாப்படி வரக்கூடியாது. அப்ப யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்த்தக்கூடாது.
அவரவர்களுக்குரிய உரிமையை நம்ம கொடுக்கணும். அப்ப உங்களுடைய ஞானம் எங்கே துவங்குறதுன்னா, ஆண் பெண் பேதமற்று நீங்க பார்க்கிற பொழுதுதான் ஞானம் உங்களுக்கு துவங்குகிறது.